தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். தனது உரையில் த.வே.க தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு பிரதான காரணம் என்று குற்றம் சாட்டினார். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கரூர் பரப்புரையின் போது காவல்துறை அறிவுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வாகனத்தை முன்னே செலுத்தி பேசியதால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் த.வே.க கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. கரூருக்கு சென்றது தனது கடமைதான் என்று கூறிய முதலமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தின் போது அப்போதைய முதலமைச்சர் என்ன சொன்னார் என்பதை சொல்லட்டுமா என்று பேரவையில் வினவினார். உடனே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறந்து போன போது ஏன் முதலமைச்சர் அங்கு செல்லவில்லை என்று இபிஎஸ் பதில் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சிக்கு பெரும்பாலான அமைச்சர்கள் சென்றதாக கூறிய முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தனர், ஆனால் கரூரில் அப்பாவி மக்கள் மிதிபட்டு இறந்தார்கள் என்று விளக்கம் அளித்தார். அரசின் அலட்சியம்தான் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என்பதை பதிவு செய்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அதிமுகவினர் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டே அவைக்கு வந்திருப்பதாகவும் அவர்களின் கட்சியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த அளவிற்கு குரல் வந்திருக்குமா என தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் ஊரில் கல்யாணம் என்றால் மாறில் சந்தனம் என்பது போல பேசும் இபிஎஸ் கூட்டணிக்கு ஆள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதற்கு த.வே.க தலைவர் பேசியதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். த.வே.க கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என திட்டமிட்டு உள்நோக்கத்துடனேயே வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்திருக்கிறார். அவர்களே எப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பொய்யான தகவல்களை எடப்பாடி பழனிசாமி அளித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். த.வே.க பரப்புரையின் போது திருச்சி, நாமக்கல்லிலும் மக்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்ற போது சபாநாயகர் இருக்கை முன்பு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். பேரவையில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் தூத்துக்குடியில் போராடியவர்கள் நெஞ்சில் சுட்டார்களே, அதற்கு அப்போதைய முதலமைச்சர் பதில் கூறினாரா என கேட்டார். இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். கரூரில் நிகழ்ந்த பெருந்துயர் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது தமது நோக்கம் இல்லை என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும்போது நடந்த உண்மையை விளக்க வேண்டிய கட்டாயமாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது என்றும் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்றும் உறுதியளித்த முதலமைச்சர், அனைத்தையும் விட மனித உயிர்களே விலை மதிப்பற்றது என்ற பொறுப்புணர்வுடன் அனைத்து தரப்பினரும் செயல்படுவோம் என்றார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைதான தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு வழங்காத நிலையில் இருவரும் விடுவிக்கப்பட்டனர். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவருக்கும் நீதிமன்றம் விதித்த 15 நாள் காவல் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். அக்டோபர் மாதத்திற்கான அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். நவம்பர் மாத அரிசியை இந்த மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் மாவட்ட வாரியாக நினைவேந்தல் கூட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் மாவட்டங்கள் மற்றும் தொகுதி சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த தாவேகா தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்த அறிவுறுத்தியதாக தெரிகிறது. தீபாவளி பண்டிகை வருகின்ற திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர் செல்லும் வகையில் தமிழ்நாடு அரசு இன்று முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கவுள்ளது. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 5900 சிறப்பு பேருந்துகள் என இன்று முதல் 4 நாட்களுக்கு மொத்தம் 14268 பேருந்துகள் இயக்கப்படவிருக்கின்றன. இது தவிர மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் 6110 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவிருக்கின்றன. தெற்கு ரயில்வே சார்பில் தாம்பரத்தில் இருந்து இன்றும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் பிற்பகல் 1:25 கன்னியாகுமரி சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் வெள்ளிக்கிழமை 3:35 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 4:30 மணிக்கு செங்கல்பட்டு வந்தடைகிறது. 6 தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளுடன் 12 பொது பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. காமநாயக்கன்பட்டி, சிவஞானபுரம், கயத்தாறு, இளையரசனேந்தல், கடலையூர், வானரமுட்டி, பசுவந்தனை, சோழபுரம் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை, கோணம்பட்டி, திருத்தங்கல் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக இடிமின்னலுடன் கனமழை கொட்டியது. சிவகாசியில் கனமழை காரணமாக பட்டாசு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று பல இடங்களில் கனமழை பெய்தது. கோவையில் கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், அன்னூர், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடிமின்னலுடன் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் காணப்பட்டது. தர்மபுரியில் ஆட்சியர் அலுவலகம், இண்டூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி, கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது.